நம்முடைய அதிமுக விவகாரங்களை நன்கு அறியக்கூடிய அங்கேயே கூட ஒரு காலத்தில் பணியாற்றிய அதோடைய ஸ்ட்ராட்டஜி யூனிட்ல பணியாற்றிய பத்திரிகையாளர் சஞ்சீவி நம்மோடு இணைந்திருக்கிறார். சஞ்சீவி, திஸ் இஸ் அ டெக்டானிக் ஷிஃப்ட் இன் ஏஐடிஎம்கேஸ் பாலிடிக்ஸ் இல்லையா? ஒரு செங்குத்தான ஒரு சட்டமன்ற குழு பிளவை நம்ம கண் முன்னாடி பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? கண்டிப்பா ஹரி, இன்னைக்கு காலையில இந்த செய்தி வரும்போது கூட முதலமைச்சர் விஜய் அவர்கள் சி.வி. சண்முகத்தை போய் சந்திப்பாரு, அந்த குழுவை போய் சந்திப்பாருன்ற செய்தி வரப்ப கூட நான் பெருசா நம்பல. ஏன்னா வரக்கூடிய செய்திகள்ல வரக்கூடிய ரூமர்ஸ் இதுவும் ரூமரா இருக்கும் தான் நான் எதிர்பார்த்தேன். ஆனால் இப்பொழுது வந்து ஐ குட் நாட் ஈவன் பிலீவ் மை ஐஸ். இந்த பார்க்கக்கூடிய காட்சிகள் அந்த மாதிரி தான் இருக்கு. இது சந்திப்பாரா மாட்டாராங்கிற உணர்வு நம்ம சந்திக்கட்டும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய உணர்வாகவும் இருந்தது. பட் இட் இஸ் அன்ஃபோல்டிங் ரைட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் அவர் ஐஸ். கண்டிப்பா கண்டிப்பா அதான் சொல்றேன் இல்லையா, எதிர்பார்க்காத ஒரு காட்சி கடந்த 5 நாட்கள்ல பல நிகழ்வுகள் வந்து எதிர்பாராத நிகழ்வு நடந்திருக்கக்கூடிய நிகழ்வுகள்ல இன்னைக்கு வந்து இது ஒரு ஏடிஎம்கேயோட ஹிஸ்டரியில மிகப்பெரிய ஒரு 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 விஷயமா இருக்கு. மேல பாத்தீங்கன்னா சேர்த்து பார்க்கலாம், சிவிஎஸ் தலைமையில இந்த ஃபார்மேஷன்ல இப்போ முதல்வர் வந்தபோது 28 எம்எல்ஏக்கள் உடன் இருக்கிறாங்க அப்படிங்கறத பார்க்கின்றோம். சிவிஎஸ் உட்பட எஸ்பி வேலுமணி உட்பட 28 எம்எல்ஏக்கள் இந்த ஃபார்முலேஷன்ல முதலமைச்சரை சந்தித்து பேசியிருக்கிறாங்கிறது குறிப்பிடத்தக்கது. எம்எல்ஏக்கள், the number is very significant. ஆனால் இது ஃப்ளூயிடா மாறிக்கொண்டே இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்கின்றோம். நேற்று முந்தினெல்லாம் 36 எம்எல்ஏக்கள் இந்த தரப்பில் இருக்கிறாங்க என்று சொல்லப்பட்ட நிலையில் இப்போ நிலவக்கூடிய நம்பர் என்பது 28. அந்த தரப்பில் இன்று மதியம் திரு ஓஎஸ் மணியன் கிளைம் பண்ணியிருந்தார், திரு எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாக 26 எம்எல்ஏக்கள் செயல்படுறாங்க அப்படின்னு. மொத்தமாக 47, 28, 26 கூட்டினா எவ்வளோ வருது? கணக்கு இடிக்குதே, ரொம்ப இடிக்குது. ஆனால் இந்த எண்ணிக்கை மாறிட்டே இருக்கிறத நம்ம பார்க்கின்றோம். இந்த பக்கம் இருக்கிறவங்க காலையில் அந்த பக்கம் இருக்கிறாங்க, மாலையில் இந்த பக்கம் இருக்கிறாங்க, திருப்பியும் அந்த பக்கம் போகிறாங்க. இப்படி ஒரு ஃப்ளூயிட் சிச்சுவேஷனாகத்தான் பார்க்கிறோம். ஆனால் ஒரு டெக்டானிக் ஷிஃப்டை நம்ம பார்க்கின்றோம். தமிழ்நாட்டுடைய ஒரு பெரும் சக்தியாக இருந்த அதிமுக 2 கூறுபட்டிருக்கிறது அப்படிங்கிறத பார்க்கின்றோம். அதில் ஒரு கூறு, அதுவும் பல முக்கியஸ்தர்கள், பல தலகஸ்தர்கள், பல தளபதிகள், பல மாவட்டங்களுடைய பல மண்டலங்களுடைய தளபதிகள் நிறைந்த இந்த குழு தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆதரவு நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறது. இன்னைக்கு திரு சி.வி. சண்முகம் காலையில் பேட்டியில் அளிக்கும் பொழுது, நாங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இல்லை, அந்த கூட்டணி வழக்கொழிந்து விட்டது, தேர்தல் முடிந்தோடனே நாங்கள் வேற எந்த கட்சியோடும் கூட்டணியில் இல்லை, எங்களுடைய உறவு என்பது தமிழக வெற்றி கழகத்தோட தான் இருக்கு அப்படிங்கிறார். இது ஒரு சாதாரணமான செய்தியா நம்மால கடந்து போய் விட முடியல. பெரிய விஷயங்கள்லாம் அடுத்தடுத்து நடக்கிறதுனால நம்மால இதோடைய கனத்தை இன்னும் முழுமையா உணர முடியல, இந்த கணத்துடைய கனத்தை நம்மால உணர முடியல. ஆனால் ஒரு மிகப்பெரிய விஷயமாகத்தான் பார்க்க முடிகிறது. தேர்தலுக்கு முன்னாடி அதிமுக தாவேகா கூட்டணி சேருமா சேராதா இப்படியெல்லாம் பேசப்பட்டது. ஆனால் தேர்தலுடைய விளைவாக ஒரு போஸ்ட் போல் அலையன்ஸ் உருவாகி இருக்கிறது. இது ஒரு பிரிவோடு உருவாகி இருக்கிறது. இதுதான் அதிமுகன்னு ரெகக்னைஸ் ஆகுமா, இல்ல அந்த பிரிவு ரெகக்னைஸ் ஆகுமா? நிஜமாவே நமக்கு முன்னாடி லீகல் பேட்டில்ஸ் இருக்கு. லெஜிஸ்லேட்டிவ் பார்ட்டிக்குள்ள எது லெஜிஸ்லேட்டிவ் பார்ட்டி, எது கோரடா, எந்த கோரடா உத்தரவு செல்லும், இப்படியான கேள்விகள்லாம் நீதிமன்றங்களிலும் சட்டமன்றத்திலையும் தொடர்றதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் அதிமுகவுடைய ஒரு பிரிவோடு தாவேகா கூட்டணி ஊர்ஜிதமாக இருக்கிறது. சஞ்சீவி, இன்னைக்கு காலையில் பேசிட்டு இருந்தோம், நேற்று அதுக்கு முந்தின நிலையெல்லாம் வந்து நம்ம இயல்பா என்ன பார்த்திருப்போம்னா, தாவேகாவுக்கு ஒரு வேஃபர் தின் மெஜாரிட்டி தான் இருக்கு அப்படிங்கிறத பார்த்திருப்போம். 117, 118 நம்பர் அப்படின்னா சற்று ஏறக்கூடிய ஒரு சில நம்பர் கூடி இருக்கிறது. இன்னைக்கு அந்த நம்பர் கூடிட்டே போறதை பார்க்கின்றோம். அமமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர் தாவேகாவுக்கு ஆதரவு நிலை எடுத்து விட்டார். அதிமுகவுடைய 28 எம்எல்ஏக்கள் தாவேகா ஆதரவு நிலை எடுத்திருப்பதனால ஒரு நல்ல மெஜாரிட்டியை தமிழக வெற்றி கழகம் நாளைக்கு ஃப்ளோர் டெஸ்ட்ல நிரூபிக்கும் அப்படின்னு ஊர்ஜிதமா நம்பலாம் இல்லையா? நம்ம கண்டிப்பா ஹரி, எனக்கு வரக்கூடிய தகவல்கள் என்னன்னா, இது பேசிக் அனாலிசிஸ் தான் இல்லையா. இப்போ 28 பேர் இருக்காங்க அப்படின்னா நாளை நடக்கூடிய ஃப்ளோர் டெஸ்ட்ல
அவங்க 2/3 மெஜாரிட்டி கிராஸ் பண்ற வாய்ப்பு இருக்கு நான் நினைக்கிறேன். ஏன்னா இபிஎஸ் பக்கம் இருக்கக்கூடிய ஒரு சில சட்டமன்ற உறுப்பினர்கள் மீண்டும் வந்து இந்த பக்கம் வரலாம். ஏன்னா விஜய நேரடியா வரும்பொழுது அவங்களுக்கான கான்பிடன்ஸ் இன்க்ரீஸ் ஆகுறதுனால இன்னும் இபிஎஸ் பக்கம் இருக்கக்கூடிய ஒரு சில எம்எல்ஏக்களும் இந்த பக்கம் வரலாம். சோ இப்போ நம்ம பார்க்கக்கூடிய காட்சிகள், இதுல இருக்கக்கூடிய பரபரப்பு, ஃபென்சிட்டஸா இருக்கக்கூடிய பலரை வந்து இந்த பக்கம் கொண்டு வரும்னு நினைக்கிறீங்க? இப்ப நம்ம பார்க்கக்கூடிய காட்சிகளா, ஆஹா இது இப்படி இருக்கே, முதலமைச்சரே வராரு, பெருங்கூட்டமா இருக்கே, நம்ம பெருந்தலைகள்லாம் இருக்கே அப்படின்னு ஃபென்சிட்டஸா இருக்கக்கூடிய சிலர் இங்க மாறலாம்னு நீங்க கணிக்கிறீங்க? ஆமா, நம்ம ஜென்சி கிட்ஸ் சொல்ற மாதிரி சொல்லணும் அப்படின்னா போமோன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட். சோ அந்த சைக்காலஜிக்கு கண்டிப்பா ஒர்க் ஆகும்னு நினைக்கிறேன் இந்த விஷயத்துல பார்க்கும்போது. ஏன்னா நிறைய பேர் நினைப்பாங்க, அங்க இருக்கக்கூடிய எம்எல்ஏஸ் நினைப்பாங்க, ஐயோ இந்த வாய்ப்பை நம்ம மிஸ் பண்ணிட்டுன்ற மாதிரி நினைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நீங்க தொடர்ந்து முதல்ல பார்த்தோம் அப்படின்னா வெறும் 17 சட்டமன்ற உறுப்பினர்கள் தான் இபிஎஸ் பக்கம் இருந்தாங்க. அது மீண்டும் பார்த்தோம் அப்படின்னா நீங்க சொன்ன மாதிரி நம்பர்ஸ், காலைல ஒரு நம்பர் இருந்தது, ஈவினிங் ஒரு நம்பர் இருந்தது, ராத்திரி நம்பர் இருக்கு. சோ இப்போ 28, இது காலையில பார்க்கும்போது 24 சொன்னாங்க. இப்ப 4 பேர் ஏற்கனவே மாறி இப்ப 28 இருக்கு இல்லையா. சோ நாளை காலைக்குள்ள கண்டிப்பா 32 நம்பர்ஸ் அவங்க பக்கம் இருப்பாங்கன்ற கான்பிடன்ட் வந்து ஒரு சில லீடர்ஸ் வெளிப்படுத்துறாங்க. சோ நேச்சுரலாவே அதை நோக்கி அந்த கோர்ஸ் போகுதுன்னு எதிர்பார்க்கலாம். ஹரி, நம்பர்ஸ் எப்படி இருந்தாலும் சட்டம் சொல்வது என்னன்னா ஒரு 2/3 ஸ்பிளிட்டை மட்டும்தான் அது வந்து அங்கீகரிக்கப்படக்கூடிய சட்டவிரோதம் இல்லாத ஸ்பிளிட்டாக நம்ம இயல்பா பார்த்திட முடியும். அந்த 2/3 நம்பர் இந்த 28 அப்படிங்கிற நம்பர்ல வந்துடல அப்படிங்கறத பார்க்கின்றோம். 32 அப்படிங்கிற நம்பரை எட்டிட்டா இது வந்து இந்த ஸ்பிளிட் வந்து சட்டப்பூர்வமாகவே செல்லக்கூடிய ஸ்பிளிட்டா இருக்கும். நீங்க சொல்றது போல இந்த ஃபோமோ ஃபேக்டர், இந்த மாதிரி வேற ஃபேக்டர்ஸ்னால இந்த 32 வந்துருச்சுன்னா ஒரு கணக்கு, இல்லை என்றால் இது ஒரு அரகுர மெஜாரிட்டி தான். சோ இப்ப திரு இபிஎஸ் அவர்கள் கிளைம் பண்ண கூடும். இப்ப உச்சநீதிமன்ற தீர்ப்புகள் இருக்கிறது, வேற வகையில மரபுகள் இருக்கிறது. எது கொறடா உத்தரவு, யார் நியமிக்கிறவர் கொறடா, எந்த கொறடா உத்தரவு செல்லுபடியாகும், which is legal அப்படிங்கிற ஒரு பேட்டில் வரக்கூடிய நாட்கள்ல நமது கொறடாவே முடிவாகல இல்லையா. கொறடா முடிவு பண்றதுக்கான அந்த இது கொடுத்திருக்காங்க, 2 சைடுலயும் கொடுத்திருக்காங்க. சோ அது இன்னும் வரதுக்கான வேலைகள் பாக்கி இருக்கு. அதுக்கப்புறம் கொறடாவுடைய ஆர்டர் வரணும், விப்போட ஆர்டர் வந்து இந்த 2 ஃபேக்ஷனுக்கு வரணும். சோ இதெல்லாம் இன்னும் பாக்கி இருக்கு. எதுவா இருந்தாலும் இப்ப பார்க்கும்போது பாத்தீங்கன்னா அட்வான்டேஜ் வந்து இப்போ இந்த ஸ்பிளிண்டர் ஃபேக்ஷன், அதாவது சிவி சண்முகம் அண்ட் எஸ்பி வேலுமணி தலைமையில் இருக்கக்கூடிய ஃபேக்ஷன் தான் இருக்குன்னு சொல்லணும் இப்போதைக்கு. ஓகே, இப்போ நம்ம கொறடா வந்து நம்ம அறிகின்றோம், சபாநாயகர் அங்கீகரிக்கிறவர் தான் கொறடா. ஆனால் அவருடைய டிஸ்கிரிஷன் பவருக்கும் எல்லைகள் இருக்கு இல்லையா. ஸோ இங்க நம்பர்ஸ் இருக்கா, அங்க நம்பர்ஸ் இருக்காங்கிறத அவர் பார்க்கணும். ஸோ 2 பேருமே கிளைம் வச்சிருக்கிறாங்க. எந்த கிளைமை அவர் அங்கீகரிக்கிறாரு, நாளைக்கு ஃப்ளோர் டெஸ்ட்டுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு கிளைமை அங்கீகரிச்சு இன்னார் தான் கொறடான்னு சொல்ல போறாரா, யாரையுமே கொறடா அப்படின்னு அவர் அங்கீகரிக்கலன்னா கொறடா உத்தரவே செல்லுமா? ஏன்னா இவங்க ஒரு உத்தரவு கொடுப்பாங்க, அவங்க ஒரு உத்தரவு கொடுப்பாங்க, 2 பேரும் வெவ்வேறு நிலைப்பாடுகள் எடுக்க போறாங்கிறது ரொம்ப திண்ணம். இந்த தரப்பு தாவேகா ஆட்சிக்கு ஆதரவு கொடுக்க போகுது, அந்த தரப்பு தாவேகா ஆட்சிக்கு எதிர்நிலை எடுக்க போகிறது. எந்த கொறடா உத்தரவு செல்லுங்கிறது நீதிமன்றத்துக்கும் செல்ல போறதை நம்ம பார்க்கின்றோம். நீதிமன்றம் சிவசேனா விவகாரத்தில் கட்சி தலைமை யார கொறடான்னு சொல்கிறதோ அந்த கொறடா தான் உண்மையான கொறடான்னு நிலைப்பாடு எடுத்திருக்கு. அதைத்தான் திரு OS மணியன் அவர்கள், திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஸ்பீக்கர்ட்ட கொண்டு போய் கொடுத்திருக்கிறாங்க. ஏன்னா நீங்க மகாராஷ்டிரா உதாரணத்தை கொடுக்குறாங்க. மகாராஷ்டிரால ஸ்பீக்கர் நார்வேக்கர் என்ன பண்றாரு, ஸ்பிளிண்டர் ஃபேக்ஷனா இருக்கக்கூடிய இன்னைக்கு சிவசேனாவா மலர்ந்திருக்கிறது வேற விஷயம், திரு ஏக்நாத் ஷிண்டே அவர்களுடைய ஃபேக்ஷனுடைய கிளைமை தான் அங்கீகரிக்கிறார். அந்த கிளைம் உச்சநீதிமன்றத்துக்கு போகுது. உச்சநீதிமன்ற உத்தரவு என்னன்னா இல்ல அந்த கட்சி தலைமை, அந்த பார்ட்டியோடைய சீஃப் யாரோ அவருடைய கிளைமை தான் ஏற்கணும் அப்படிங்கிறாங்க. ஸோ இன்னைக்கு அந்த சர்க்கம்ஸ்டன்ஸோட பொறுத்தணும்னா ஏக்நாத் ஷிண்டே ஃபேக்ஷனாக இந்த ஸ்பிளிண்டர் குரூப்பை பார்க்கலாம். அதே போல திரு உத்தவ் தாக்கரேவுடைய ஃபேக்ஷனாக நம்ம எடப்பாடி பழனிசாமி அவர்களை பார்க்கிறோம். ஸோ ரோல்ஸ் ஆர் பீங் ரிவர்ஸ்ட் அப்படிங்கிறத பார்க்கிறோம். ஸோ எந்த கிளைமுக்கு அங்கீகாரம் கிடைக்க போகுது, சபாநாயகர் யாரை அங்கீகரிக்க போறார், சபாநாயகர் அங்கீகரிக்கிற வரை உச்ச நீதிமன்றம் அங்கீகரிக்குமா, நீதிமன்றம் மேல்முறையீட்டு வரைக்கும் போகலாம், உயர் நீதிமன்றத்துக்கு போகலாம், உச்ச நீதிமன்றத்தில் போகலாம். நமக்கு முன்னாடி நிறைய லீகல் பேட்டிலும் இந்த விவகாரத்தில் இருக்குங்கிறத நம்ம பார்க்கணும் இல்லையா சஞ்சீவி? கண்டிப்பா ஹரி, என்ன பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா நாளைக்கு காலையிலுக்குள்ள இந்த நம்பர்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சு, ஒருவேளை 2/3 மெஜாரிட்டி தொட்டுச்சு அப்படின்னா வந்து ஸ்பீக்கர் வந்து ஒரு விப் அப்பாயின்ட் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு.
அப்படி இல்லாத பட்சத்துல ஒரு விப் இல்லாம நடக்கக்கூடிய பட்சத்துல வந்து அது டிவிக்கு அட்வான்டேஜ் இருக்குன்ற வாய்ப்புகள் இருக்கு. சோ இட் கம்ப்ளீட்லி டிபெண்ட்ஸ் அப்பான் தி டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் தி ஸ்பீக்கர் இந்த விவாதத்தை பொறுத்த வரைக்கும். ஏன்னா இன்னைக்கே பார்த்தோம் அப்படின்னா சட்டமன்றத்துல வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசி முடிச்ச பிறகு வேலுமணி அவர்கள் எந்திரிச்சு பேசுறாரு, அதுக்கான அனுமதி உடனே கிடைக்குது. சோ நாட் நம்ம இது மூலமா வந்து இந்த ஜட்ஜ் பண்ண முடியாது ஸ்பீக்கருடைய நடவடிக்கையை. பட் இருந்தாலும் வந்து தொடர்ந்து இது போன்ற விஷயங்கள் தான் இருக்க போகுது. ஏன்னா 2 ஃபேக்ஷனுக்குள்ளேயே அந்த விசிபிள் ஸ்பிளிட் வந்து அசம்பிளிக்குள்ளேயும் அன்னைக்கு பார்த்தோம், காலையில பேட்டி கொடுத்தாங்க. அதை தாண்டி இன்னைக்கு அசம்பிளிக்குள்ளே அந்த ஒரு ஸ்பிளிட்ட ஓபனா பார்த்தோம். இது ஒரு சர்ரியல் மொமெண்ட். இது வந்து நம்ம இது உள்வாங்கறதுக்கே நமக்கு ஒரு சவாலாக இருக்கிறது. அதிமுக தாவேகாவோட ஒரு ஜூனியர் பார்ட்னரா அட்லீஸ்ட் அதிமுகவுடைய ஒரு பிரிவானது இன்னைக்கு கூட்டணி வச்சிருக்குங்கிறத பார்க்கிறோம். இது ஒரு பெரிய மூமெண்ட். இப்போ எப்படி நம்ம வந்து விசிகா தாவேகா கூட்டணியை பார்த்தோம், இன்னைக்கு விசிகாவும் தாவேகாவும் கூட்டணி கட்சிகள்னு சொல்லிட முடியுமான்னு கூட தெரியல. ஏன்னா இட்ஸ் அ வெரி ஸ்ட்ரேஞ்ச் ரிலேஷன்ஷிப். ஆனால் இவங்க இந்த பிரிவு எந்த ஆம்பிக்விட்டியும் இல்லாம மக்கள் ஆதரவு தாவேகாவுக்கு, மக்கள் மேண்டேட் தாவேகாவுக்கு அப்படின்னு தாவேகா ஆதரவு நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கிறோம். சஞ்சீவி, இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.